இந்த வீடியோவில் நம்ம பண்ணியிருக்கிறது பாலாஜி லட்டு. திருப்பதியில் பண்ணியிருக்கிற மாதிரியே லட்டு பண்ணியிருக்கோம். ஆனால் உண்மையான நெய்யில் பண்ணியிருக்கோம் இந்த லட்டு. இது எப்படி பண்ணுறதுன்னு நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன், பார்க்கலாம் வாங்க. இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லியிருக்கேன், நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவில் 1/2 கிலோ மாவில் எப்படி லட்டு பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன். அந்த அளவெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாவில் கொஞ்சமாக இட்லி சோடா உப்பு போட்டுக்குங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து பூந்தி ரவுண்டாக கிடைக்கும். இப்போ நான் சொல்லியிருக்கிற அளவெல்லாம் நீங்கள் எடுத்து செஞ்சீங்கன்னா 40லேருந்து 45 சின்ன லட்டு உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாவை நான் பால்லையே ஊற்றி கரைச்சிருக்கேன். நீங்கள் பால்லையும் பண்ணலாம், தண்ணியிலையும் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு ஆக்சுவலான டேஸ்ட் வரணும் அப்படின்னா நீங்கள் பாலில் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் கட்டி இல்லாமல் உங்களுக்கு ஒரு பேட்டர் கிடைக்கும். ஒட்டு மொத்தமாக பாலை ஒரே டைம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கங்கே வந்து லம்ஸ் ஃபார்ம் ஆயிரும். பாருங்கள், இந்த திக்னஸில் மாவு கரைக்கணும். அதாவது நீங்கள் கையை விட்டு எடுத்தீங்க அப்படின்னா அது லைட்டான கோட்டிங்கில் வரணும், அந்தளவுக்கு டெக்ஸ்சரில் இருக்கணும். நீங்கள் இந்த 1/2 கிலோ மாவு பேட்டரை ஃப்ரை பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1/2 லிட்டரு நெய் தேவைப்படும். நான் பூந்தியை ஃப்ரை பண்ணுறதுக்கு அமுல் நெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். லட்டோட பூந்தி பண்ணுறதுக்கு ஓட்டக்கரண்டியும் குழிக்கரண்டியும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணுங்கள். பூந்தியை இந்த மாதிரி லைட் கலராக ஃப்ரை பண்ணாலே போதும். வெளியில் எடுத்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அது கலர் மாறும். நீங்கள் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் ப்ரௌன் ஆகும். அதே நெய்யில் முந்திரியும் திராட்சையும் வறுத்து வச்சுக்கோங்க. முந்திரி வந்து ரொம்ப ரொம்ப லைட் கலரில் வறுத்தாலே போதும். அதுவும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதோட கலரில் நீங்கள் என்ன கலரில் எடுக்கிறீங்களோ அதோட இன்னும் டார்க்காக கொஞ்சம் நேரத்தில் மாறிடும். ஏன்னா அதோட சூட்லேயே இன்னும் கொஞ்சம் மாறும். திராட்சையும் அதே மாதிரி தான், லைட்டாக பபுள் ஆன உடனே எடுத்துருங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் அதை ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா ஹார்டாக மாறிடும். சர்க்கரை பாகு காய்ச்சறக்கு நீங்கள் 3/4 கிலோலேருந்து 1 கிலோ அளவுக்கு எடுத்துக்கோங்க. எப்பயுமே திக்கான சுகர் சிரப் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எந்த அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கோமோ அதை நினைகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதும். ஒரு 5 மினிட்ஸ்லேயே நமக்கு சர்க்கரை பாகு கிடச்சிரும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா கேஸு வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு, ரொம்ப நேரமாக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். என்னதான் நீங்கள் பூந்தியை வந்து பர்ஃபெக்டாக ஃப்ரை பண்ணியிருந்தாலும் மிக்சியில் பல்ஸ் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக கல்கண்டு சேர்த்துக்குங்க, அது டெக்ஸ்சருக்காகவும் சாப்பிடும் போது அங்கங்கே க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்காகவும். வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை, சர்க்கரைப்பாகு எல்லாத்தையுமே சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை கற்பூரம் ரொம்ப சின்ன சைஸில் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணாலே போதும். அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் சாப்பிடவே முடியாது. சுத்தமாக அதை ஆட் பண்ணாமல் விட்டாலும் நமக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்காது. அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டயத்தில் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். சூடாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த சுகர் சிரப்பு எல்லா பக்கமும் கலக்கும். சர்க்கரைப்பாக ரெடி பண்ணும் போதே தொட்டு பார்த்துக்குங்க, அது ஒரு கம்பி பதம் வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பால் நல்லா வரும். சர்க்கரை பாகு ஊற்றுனதுக்கப்புறம் 10லேருந்து 15 நிமிஷம் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பால் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு மேலே ரொம்ப விட்டிங்கனாலும் அதுக்கப்புறம் பால் பிடிக்க முடியாது. அப்படி உங்களுக்கு பால் பிடிக்க முடியாமல் போச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சர்க்கரை பாகு ஊற்றிக்கலாம். பர்ஃபெக்டாக நம்மளால் உருண்டை பிடிக்க முடியுது. கரெக்டான டெக்ஸ்சரில் இருக்குது. இதே டெக்ஸ்சர் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் சொல்லியிருக்கிற அளவில் நீங்கள் எடுத்து கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான லட்டும் கிடைக்கும், பாராட்டும் கிடைக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை என்னோடய சேனலில் தாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.